அண்டர் 20K வித்தியாசமான டிசைன், பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், 256 GB ஸ்டோரேஜ், 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த Infinix GT மொபைல் பெஸ்டா இருக்கா? பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். என்னடா பாக்ஸ் பெருசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? இதுல கேமர்ஸ்க்காகவே ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு தேவையான சில விஷயங்களும் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண போற 5000 பேருக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுக்கு மேல நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தனியா பே பண்ணணும். இல்ல அப்படின்னா மொபைல் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்துருவோமா? ஓபன் பண்ணா ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்ல சிம் எஜெக்டர் பின், ஸ்டிக்கர், டெம்பர் கிளாஸ், அதுக்கான கிட், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, நல்ல குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ். அடுத்து இன்ஃபினிக்ஸோட GT 10 Pro மொபைல். அதுக்கப்புறம் ஒரு 45 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. இந்த டைம் ஆரஞ்சு கலர்ல கொடுத்திருக்காங்க. அதுவுமே அந்த எண்ட்ல வந்து அந்த பெண்டான மாதிரி கொடுத்திருக்காங்க. அதனால கேபிள் அவ்வளவு சீக்கிரத்துல டேமேஜ் ஆகாது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மத்த மொபைல் எல்லாம் பாக்ஸ்ல இருந்து அந்த மொபைல் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு வேலையே இருக்காது. அதை அப்படி தூர போட்டுருவோம். பட் இங்கேயுமே இன்ஃபினிக்ஸ் வந்து ஒரு வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ்ல இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த அட்டையை எடுத்து அப்படியே நீங்க கவுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேல வந்து மொபைல வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும். அதுக்கான கேபிளை ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, இங்க பெண்ட் பண்ண மாதிரி இருக்கு. இதை எடுத்து நீங்க உள்ள வச்சு இப்படி வளைச்சு கொடுத்துட்டா அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். இதை ஒரு சார்ஜிங் ஸ்டாண்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாக்ஸ்ல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது இதை ஆம்பிளிஃபையராகவும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் இந்த மம்பானையில எல்லாம் ஸ்பீக்கர் வச்சு அந்த சாங் கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு சின்ன விஷயத்தை ஏற்படுத்தி அதுல இருந்து சாங் கேட்குற மாதிரி பண்றாங்க. இதில் நம்ம வைக்கிறது மூலமா இங்க ஸ்பீக்கருக்கு ஒரு ஹோல் கொடுத்து அது இது வழியே சவுண்ட் வரும்போது கொஞ்சம் வித்தியாசமா பெட்டரா கேட்குது. அவ்வளவுதான். இந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இந்த டிசைன் லீக்ஸ் எல்லாம் வந்த உடனே நானும் அதை பார்த்த உடனே ஒரு டிரான்ஸ்பரண்டான டிசைன்ல டிஃப்ரெண்டா ஏதோ ட்ரை பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் மொபைல வந்து கையில எடுத்து அதை பிரிச்சு பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அந்த பேக்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஒன்றும் வித்தியாசமா கிடையாது. இதெல்லாமே பிளாட்டான ஒரு டிசைன் தான். அதுக்கப்புறம் மேல பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமராவோட டிசைனுமே நல்லா ஸ்டைலா பண்ணியிருக்காங்க. அந்த கேமராவை சுத்தி மெட்டல் மாதிரி ஒரு ரிங் கொடுத்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது. அது போக இந்த சர்க்கிள் பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி கொடுத்து அதை சுத்தி LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. இந்த லைனா போறதுல தான் லைட் கொடுத்திருக்காங்க. வெறும் ஒயிட் கலர் லைட் மட்டும் தான். அந்த லைட்டுமே நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள கொடுத்திருக்காங்க. கால் நோட்டிபிகேஷன் இதுக்கெல்லாம் டிஃபரெண்டான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு என்ன மாதிரி அந்த லைட் எரியணும் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார்ஜிங் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அந்த இதை நீங்க செட் பண்ணிக்கலாம். அது போக ஸ்டார்ட் அப் கேமிங் இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி லைட் எரியணும், கேமிங் விளையாடும் போது எப்படி லைட் எரியணும், அதுவுமே உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே எட்ஜஸ்க்கு வந்தா ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு மெட்டல் மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. weight 187 கிராம் இருக்கு. thickness 8.1 mm இருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது மிரேஜ் சில்வர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக் கலர் வேரியன்ட்டும் அவைலபிளா இருக்கு. டிசைனுக்கு அடுத்து இதோட ஹைலைட் அப்படினாலே பெர்ஃபார்மன்ஸ் தான். கேமர்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த மொபைல் போனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் கேமர்ஸ்க்காகவே ஒரு சில விஷயங்களும் இந்த பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருந்தாங்க. அப்படி என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல MediaTek Dimensity 8050 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அண்டர் 20K இவங்களோட பிராண்டான டெக்னோல மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இன்ஃபினிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேற எந்த மொபைலுமே இந்த பிரைஸ்க்கு மேல இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 6.25 லட்சம் வருது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே எல்லா ஹையர் எண்ட் கேம்ஸுமே ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுது. நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. அந்த ஃப்ரேம் டிராப்போ லாகோ எதுவுமே இதுல கிடையாது. நீங்க ஹெவியா கண்டினியூஸா கேம் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வார்ம் வந்து பார்க்க முடியுது. இந்த இடத்துல ரியல்ல வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ லைட்டா தெரியுது. இது போக இதுல ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக VC லிக்விட் கூலிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அது போக பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் 8 GB ராமோட லான்ச் பண்ணிருக்காங்க. அது போக அதுக்கு ஒரு விர்ச்சுவல் RAM 8 GB அப்படின்னு ஒன்னு இருக்குது. சேத்தா 16 GB அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லுவாங்க. பட் விர்ச்சுவல் RAMல அதை பத்தி நம்ம ஏற்கனவே ஷார்ட் வீடியோல அப்டேட் பண்ணிருந்தோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இது போக LPDDR 4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ்மே 256 GB கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருப்பாங்க. பட் 3.1 கொடுத்தது அதுவுமே நல்ல விஷயம். சோ ஓவராலா இதெல்லாம் சேர்ந்து தான் இதோட பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி தருது. அடுத்து இதோட பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தா இங்க சாஃப்ட்வேர் இதுலயுமே ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய பிராண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களே இது வரைக்கும் பண்ண முடியாத விஷயத்தை இன்ஃபினிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த டைம் வந்து ஒரு கிளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட XOS 13 கொடுத்திருக்காங்க. அதுவுமே ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே இல்லாம முக்கியமா அவங்களோட ஆப் ஸ்டோர் கூட இல்லாம கொடுத்திருக்காங்க. 1-2 இன்ஃபினிக்ஸ் ஆப்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதுவுமே ரொம்ப தேவையான ஆப்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, அவ்வளவுதான். மொத்தமே ஒரு பேஜ் கூட ஸ்க்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப மினிமலான ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ இன்ஃபினிக்ஸ்ல ப்ளோட்வேர்ஸ் இருக்கும். பட் இதுல ப்ளோட்வேர்ஸ் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது போக
போக இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலமே ஆட்ஸுமே பார்க்கல. ஒருவேளை ஆட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியல, ஃபியூச்சர்ல வருமாங்கிறதும் தெரியல. பட் இப்போ வரைக்கும் ஆட்ஸும் இதுல இல்ல. சோ ஒரு பெஸ்டான UI எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. அடுத்து இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா ஒரு OS அப்டேட் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு Android 14 கான அப்டேட் இதுல கிடைக்கும். பட் இதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பெட்டரான அப்டேட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் 2 OS அப்டேட்டாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் பெஸ்டா இருக்கும். அப்படியே இதோட சென்சார்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துட்டாங்க. அதை வந்து ரொம்ப பாட்டம்ல கீழே இறக்கி கொடுத்துருக்காங்க. இப்ப பெரும்பாலான டிவைஸ்ல அப்படிதான் வருது. அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. மத்தபடி அது ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ரைட் சைடுல வந்து அப்படின்னா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் வருது, கீழே பவர் பட்டன் வருது. பாட்டம்ல வந்து அப்படின்னா இங்க 3.5mm ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட், அது பக்கத்துலயே ஸ்பீக்கர், டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்ல ஒன்னு, பாட்டம்ல ஒன்னு. அது மட்டும் இல்லாம இங்க ஹைரஸ் சப்போர்ட் இருக்கு, வயர்ட் வயர்லெஸ் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்து அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது ஓபன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் ஒரு டெடிகேட்டட் SD கார்டு போட்டுக்க முடியும். மேக்ஸிமமா 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல், 14 5G பேண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே டாப்ல வந்தா இங்க ஒரு ஸ்பீக்கர், அது பக்கத்துல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இது போக Wi-Fi 6 இருக்கு. இந்த பட்ஜெட்ல NFC-யும் கவர் பண்ணிருக்காங்க. பெரும்பாலான பிராண்ட்ஸ் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. பட் Infinix கவர் பண்ணிருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அது போக 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட பெசல்ஸ் அப்படினு பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படினு சொல்லலாம். இந்த பட்ஜெட்ல இது வந்து நல்லாவே பெட்டரா பண்ணிருக்காங்க. பாட்டம்ல பார்த்தோம் அந்த சின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப பெருசு அப்படினு சொல்ல முடியாது. இது போக இந்த டிஸ்ப்ளேக்கு வைட் ஒன் எல்லோன் சப்போர்ட் இருக்கு. இங்க பிரைட்னஸ் அப்படினு பார்த்தா பீக் பிரைட்னஸா 900 nits கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல நல்லா பிரைட்டாவே இருக்கு. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல கூட பிரைட்னஸ் வந்து ஒரு லோ போதுமானதா இருக்கு. இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படினு பார்த்தா NEG அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள ஏற்கனவே பார்த்தோம் டெம்பர் கிளாஸ் தனியா கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டது அப்படினா அதையும் ஒட்டிக்கலாம். அது போக டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பார்த்தா இந்த பட்ஜெட்ல இதுல ஒரு பெஸ்டான டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படியே கேமராக்கு வந்தா பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 2 அப்படினு சொல்லி 3 கேமரா அப்படினு கணக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சேர்த்து வச்சிருக்காங்க. சோ டோட்டலா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. செல்ஃபி கேமரா வந்தா அப்படினா ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்க பஞ்ச் ஹோல்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தா ரியர் கேமரா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல நல்ல குவாலிட்டியான போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அந்த கலர்ஸ் நல்லா இருக்கு, டீடைல் நல்லா இருக்கு. சில நேரம் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கு. அதே மாதிரி அந்த 108 மெகாபிக்சலுக்கு இங்க டெடிகேட்டட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான டீடைலோட நம்மளால போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இது போக போர்ட்ரைட் ஷாட்ஸ் அப்படினு பார்த்தா அதோட எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் ஓரளவு பரவாயில்லாம இருக்குது. அப்படியே இங்க செல்ஃபி கேமராக்கு வந்தோம் அப்படினா இதோட போட்டோ குவாலிட்டியுமே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது பெட்டரா எடுத்துக்க முடியுது. அந்த கலர்ஸ், சேச்சுரேஷன், டீடைல் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்குது. இது போக வீடியோஸ் அப்படினு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. செல்ஃபில 2K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோ குவாலிட்டியும் இந்த பட்ஜெட்ல ஓரளவு ஓகேவா இருக்கு. இது மட்டும் இல்லாம கேமராக்கு ரியல்ல குவாட் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரால டுயல் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. செல்ஃபிக்கு ரெகுலரா LED ஃபிளாஷ் கவர் பண்றது Infinix பிராண்ட் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம இங்க கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படினு பார்த்தாலுமே இங்கேயுமே நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படினா film, AR ஷாட், பியூட்டி, ஸ்கை ஷாப் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இதுல இருக்குது. இதோட பேட்டரிக்கு வந்தா எப்பவும் போல 5000 mAh கொடுத்திருக்காங்க. அதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. மத்த பிராண்ட் மாதிரிலாம் இல்ல, Infinix வந்து அதை தொடர்ந்து கொடுத்துறாங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்ல. ஷார்ட் டைமா செக் பண்ணாலும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி போன அன்பாக்சிங்ல பார்த்தா அதே பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி இந்த மொபைலையும் கொடுத்திருக்காங்க. டைரக்டா நீங்க சார்ஜர்ல போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படினா அது பேட்டரிக்கு போகாம மொபைலோட யூசேஜ்க்கு போய் மொபைலோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம ஏற்கனவே டீடைலா ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதை செக் பண்ணி பாருங்க. ஆனா பெரும்பாலும் சார்ஜர்ல போட்டு யூஸ் பண்றதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. கடைசியா அதோட பிரைஸ். இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க 8+256. இந்த வீடியோ எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் எனக்கு தெரியாது. பட் அண்டர் 20K குள்ள வருது அப்படிங்கிறது மட்டும் தெரியும். இது இனிஷியல் செல்லிங் ஆஃபர் அப்படின்னு கொடுத்து 20K குள்ள கொண்டு வர போறாங்களா இல்ல ஓவராலாவே 20K கொடுத்து அதுக்கப்புறம் ஆஃபர் இதெல்லாம் கொடுத்து ஒரு 18K க்கு கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறதுல மட்டும் தான் சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த மாதிரி 18K அப்படின்னு வந்ததுன்னா இது பெஸ்டான சாய்ஸ் தான். இல்ல 20K க்கு வந்தது அப்படினாலுமே இது பெஸ்டான சாய்ஸ் தான். இந்த மொபைல வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃபரண்டான டிசைன்ல 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம். ஆனா இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா டெக்னோ கேமன் 20 Pro அப்படிங்கிற மொபைலை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி தான் இதை கொண்டு வராங்க. அந்த டெக்னோமே அவங்களோட பிராண்ட் தான். ஸோ இதில் லான்ச் பண்ணதை அதில் லான்ச் பண்ணுவாங்க, அதில் லான்ச் பண்ணதை இதில் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு இதுக்கு பெரிய அளவில் டிஃபரன்ஸ் கிடையாது. அதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து இந்த டிசைனை சேஞ்ச் பண்ணி அந்த கேமராவில் ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி பாக்ஸ்குள்ளே அந்த 45 வாட் அடாப்டரை கொடுத்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் பிரைஸும் கிட்டத்தட்ட சேமாக தான் வரும். அதோட அன்பாக்சிங்கும் ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்க ஒருவேளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.